Hey everyone, welcome to W2t தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டு வந்துடுங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. லெட்ஸ் மூவ் டு போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் 717 ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு என்எஸ்சி சைட்லேயும் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ என்எஸ்சி சைட்டில் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு அக்யூரேட்டான வேல்யூ கிடைக்கும். ஸோ எப்பயுமே ஓப்பன் க்ளோஸ் அப்படின்றத என்எஸ்சி சைட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். 24669.70 அப்படின்றது ஓப்பனிங் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 670 ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ 24700 கிடையாது. ஓகேங்களா? ஸோ இன் பிட்வீன்லேருந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ பார் மட்டும்தான் மேலே பெருசாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக எங்கே வந்தோம் அப்படின்னா எஸ்எம்சி வியூ நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா இன்றைக்கி சைட்வேஸ். ஓகேங்களா? ஸோ ஏன் முடிஞ்சு போன பிறகு பேசுகிறீங்களா ப்ரோ அப்படின்னா ஸோ அப்படி கிடையாது. ஸோ ப்ரீமியத்தில் நமக்கு சைட்வேஸ், ஸ்பாட் சார்ட்டில் நமக்கு சைட்வேஸ் அப்படின்னா எஸ்எம்சியில் சின்ன சின்ன ட்ரேட்ஸ் எடுத்துகிட்டு வெளியே போயிடணும். ஸோ அதுதான் நம்ம பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இந்த பார் அரௌண்ட் 1450 22 மே 1450 வந்த பார். ஸோ அதுதான் இன்றைக்கி டிமாண்டை ஆக்ட் ஆச்சு. ஸோ எங்கே ப்ரோ முடிஞ்சதுக்கப்புறம் கதை சொல்கிறீங்களா? ஸோ இருக்கும்போது வரைஞ்சி போட்டிங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 931 எஸ்எம்சி அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணியாச்சு. இங்கே தாங்க இருக்குது ஸ்பாட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு 569 இருக்குது. ஓகே, ஸோ முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போது இங்கே ஒரு சோச்சு பார்த்தா நம்ம லாங் சைடு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ ஸோ ஆஸ் பர் அவர் ரூல் சிம்பிளாக ஒரு பார் ஃபஸ்ட்டு பாரை பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. ஸோ இன்றைக்கி வாய்ப்பு என்னத்துக்கு வாய்ப்பு அப்படின்னா சைட்வேஸுக்கு தான் வாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார் பார்த்து ஒரு விஷயம் இன்றைக்கி என்ன அப்படின்னா சைட்வேஸுக்கு வாய்ப்புங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஆஸ் பர் அவர் ரூல் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ ப்ரீமியமும் அதே தான் நமக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ சைட்வேஸுக்கு தாங்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீமியம் கிளியர் கட்டாக நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போது ஸ்பாட் சார்ட் பேஸ்லேயும் சைட்வேஸ், ப்ரீமியம் சார்ட் பேஸ்லேயும் நமக்கு சைட்வேஸ் இண்டிகேஷன் இருக்குது. ஸோ ஆஸ் பர் டேட்டா அவனும் இன்றைக்கி சைட்வேஸுக்கு தான் கொண்டு வந்தாங்க. ஸோ ஈவன் தோ நமக்கு சைட்வேஸ் அப்படின்னாலும் ஸோ இன்னோட லோ அப்படின்றது நமக்கு 24,500 தான் லோ. பட் ஆஸ் பர் டேட்டா 500 தான் லோ. ஸோ அங்கேருந்து நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னா அது ஹையர் சைடு தான் போகணும். ஸோ அப் டு 24,700 800 வரைக்கும் போகணும். ஓகேங்களா? 670 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ 700 800 மேக்ஸ் வரைக்கும் போகணும். ஆக்சுவலி சைட்வேஸ், அந்த சைட்வேஸ் எக்ஸ்டென்ஷன் எந்த பக்கம் அப்படின்னா ஸோ டேட்டா பேஸஸில் லாங்க்கு தான் வாய்ப்பு. ஸோ இந்த இடத்துல நமக்கு டிமாண்டில் தான் ஸ்பாட் இருக்குது. ஸோ டேட்டா படியும் லோவர் வேல்யூ ரீச் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, லெட்ஸ் மூவ் டு ப்ரீமியம். ஸோ ப்ரீமியம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 650 அவனோட லெவல் என்ன அப்படின்னா 209.38 அப்படின்றது லெவல். ஓகேங்களா? 210.3 அப்படின்றது அவனோட லெவல். அதில் ஒரு லைனை போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்னா ஃபஸ்ட் பாரே உடச்சிட்டோம். ஸோ ஈவன் ஃபஸ்ட் பார் மேலே உடச்சிட்டோம். ஸோ இந்த ஒரு பார் பார்த்தா நம்ம என்ன சொல்லணும்னா சைட்வேஸ் தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஸோ ஆஸ் பர் 24,650 ஸோ இந்த லைனுக்கு கீழே ஓகேங்களா இந்த இடத்துல நமக்கு 145 இந்த ரேஞ்சுக்கு கீழே போகாத வரைக்கும் ப்ளஸ் இதை தாண்டாத வரைக்கும் ஆஸ் எ செல்லராக லாஸே கிடையாது. ஓகேங்களா? அங்கேருந்து என்ன பண்ணுதுன்னா அடுத்த பாரையே உள்ளே கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இதில் என்ட்ரி அப்படின்னா இங்கே என்ட்ரி எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் 24,650 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் பேஸிஸில் ஸோ நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பேஸில் இங்கே என்ட்ரி கிடைக்குது. ஸோ இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம இவனோட பிஇபி அப்படின்றது மேக்ஸ் டிபியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம ஆக்சுவலி வெயிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம சொன்னது என்ன சொன்னோம் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ட்ரேட் எடுக்கும்போது ஸோ ஒன்று சொல்லிடணும் 24,550 தான் நமக்கு அந்த டைமில் வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ 24,550 ஸோ இந்த இந்த 187 லூஸ் பண்ணாத வரைக்கும் அவங்களுக்கு லாஸ் கிடையாது. அண்ட் ஆல்சோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 216 உடைக்காத வரைக்கும் புட்டு செல் பண்ணவங்களுக்கும் லாஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது ரெசிஸ்டண்ட், இது சப்போர்ட்டு. ஸோ கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ட்ரி அப்படின்றது 945 கிடச்சாச்சு.
ஸோ அவனோட பிஇபி அப்படின்றது 225. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்மளோட மேக்ஸ் டிபி அப்படின்றது 38 பாயிண்ட்ஸ். ஸோ இது மட்டும்தான் ஃபஸ்ட்டு ட்ரேடு, ப்ராப்பரான ட்ரேட். ஓகேங்களா. ஸோ இதுக்கு இந்த பக்கமும் வந்து நமக்கு ஆப்போனண்ட் நமக்கு வந்து சப்போர்ட் வந்து கொடுத்தான். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆஸ் பர் ப்ரீமியம் அட்வான்ஸ் அனாலிசிஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பரான ட்ரேட். ஓகேங்களா. மேக்ஸிமம் இது வரைக்கும் நம்ம வந்து டிபி பண்ண முடியும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ தூரம் கிடையாது. ஆக்சுவலி இந்த மூவ்லேயே நீங்கள் வெளியே போயிடலாம். ஏன்னா வந்து ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் நமக்கு கரையில். ஓகேங்களா. இவனை வந்து பொறுமையாக கரைக்கிறாங்க, இவனுக்கு வேகமாக கொடுக்குறாங்க. அதை வந்து நீங்கள் லைவில் அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான ஃபஸ்ட்டு ட்ரேட். ஸோ அடுத்தடுத்த டிபின்றது இது அடுத்த டிபி, இது அடுத்த டிபி. ஸோ இவன் வந்து இங்கே வரும்போது ஆப்போனண்ட் என்ன பண்ணோன்னா கீழே வந்து வரணும். ஸோ ஆஸ் பர் கண்டிஷன். ஓகேங்களா. ஸோ இந்த லைனுக்கு வரணும். அவன் அந்த லைனுக்கு வந்தானா வரவே இல்லை, அப்படியே உட்கார வச்சு அரைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஈவன் இந்த இடத்துல நமக்கு பிரேக் இவன் இருக்குது. ஆல்சோ பிரேக் இவனையும் மார்னிங்லேயே ரெசிஸ்டன்ட் எடுத்தான். ஸோ இங்கே அந்த அவனோட பிஇபி உடையுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏரில் போய்ட்டுருக்கு. ஓகேங்களா. ஓகே. ஸோ ஆஸ் பர் அவர் அனதர் மெத்தட் 24,669.7570 அந்த ரேஞ்சில் நமக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 600 காலியும் 700 போட்டு வந்து எடுப்போம். ஸோ அண்ட் ஆல்சோ ஐடிஎம் பேசிஸ்லேயும் நமக்கு ஸோ டுக் அ சப்போர்ட்டட் அவர் லெவல், டுக் அ ரெசிஸ்டன்ட் அட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் லெவல். ஓகேங்களா. ஸோ அப்போது இவன் இதை கீழே உடையாத வரைக்கும், இவன் இதை மேலே உடையாத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆக போனால் ரிவர்ஸ் தான் ஆக போகும். ஸோ அப்போது இதுக்கு தான் வாய்ப்பு. எஸ்எம்சி சேம் டைரக்ஷன், ப்ரீமியம் 600 700 சேம் டைரக்ஷன் சப்போர்ட், அண்ட் 650 நீங்கள் 550 பார்க்குறீங்க அப்படின்னா 550 சேம் டைரக்ஷன் சப்போர்ட். எஸ்எம்சி ஆல்சோ சேம் டைரக்ஷன் சப்போர்ட். ஸோ அப்போ எடுக்க வேண்டிய ட்ரேடு லாங் மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ அப் டு நமக்கு 800 மேக்ஸ் அப்படின்றது டார்கெட்டு. ஸோ நான் என்ன பண்ணுங்கன்னா ப்ரீமியத்தை கரைச்சி தான் கொடுத்துட்டு போனாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுக்குறோம். அது ப்ராப்பரான தெர் இஸ் நோ ரீடெஸ்ட். ஸோ இந்த இடத்துல ப்ராப்பரான ஒரு ரீடெஸ்ட் இருக்குது. ஸோ இங்கேருந்து என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அடுத்த லெவல் அப்படின்றது 330 அப்படின்றது இவனோட அடுத்த டிபியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் இவன் மேலே இருக்க என்ன பண்ணணும், கீழே வந்து வரணும். ஸோ அவ்வளோதான் சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ எஸ்எம்சியில் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா லைவ்லேயே அந்த டிமாண்ட் ஜோன் வந்து வரைஞ்சிருப்போம். ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல. இந்த இடத்துல டிமாண்ட் ஜோன் வந்து வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ஸோ இந்த இடத்துல என்ட்ரி போகிறீங்க, ப்ரீமியத்தில் நமக்கு என்ட்ரி கிடைக்குது அப்படின்னா ஸோ ஈவன் இந்த ஸ்விங் ஐ வந்து வயலேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வெளியே போக போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா. இந்த இடத்துல ஸ்பாட் சார்ட்டில் ஒரு 1:5 வந்து கிடைக்கும். பட் ப்ரீமியம் என்ன கொடுத்தாங்க அப்படின்றத மேட்ரு. ஓகேங்களா. ஓகே. ஸோ அப்போ இன்றைக்கி எடுத்த ட்ரேட் அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக லாங் சைட் ட்ரேட் மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சாச்சு. ஸோ அடுத்தடுத்த ட்ரேடு வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன எஸ்எல் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து என்ட்ரி எடுக்கல. ஓகேங்களா. ஸோ ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ட்ரேட் க்ரீன் அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக அந்த டே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ நமக்கு சைட்வேஸ் அப்படின்றதையும் சொல்லியாச்சு. ஸோ சைட்வேஸ் என்ன டைமுக்கு சொன்னோம் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் 916 சொல்லியாச்சு. ஸோ வெயிட் அண்ட் ட்ரேட் டோன்ட் டூ அக்ரெசிவ்லி அப்படின்னு தான் சொல்லியாச்சு. ஓகேங்களா. ஏன்னா வந்து இன்றைக்கி ப்ரீமியம் ஃபஸ்ட்டு பார் வச்சா நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்பாட் நமக்கு சைட்வேஸ்க்கான இண்டிகேஷன் கொடுத்துட்டு ஸோ ஸ்விங் லோ டு ஸ்விங்கை கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கான். ஸோ இருந்தாலும் ப்ரீமியத்தில் ஸோ ஆஸ் எ கால் ஆப்ஷன் பையராக உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கேல்பிங் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஏன்னா கால் ஆப்ஷன் ப்ரீமியத்தை வேகமாக ஏற்றியும் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து இறக்காமே வந்து பண்ணாங்க இன்றைக்கி. ஓகேங்களா. ஸோ அதாவது இப்போது ஒரு சப்போர்ட் இருக்குது, சப்போர்ட் உடைச்சா பை அடிக்கலான் இருக்கீங்க, ரெசிஸ்டன்ட் உடைச்சா பை அடிக்கலான் இருக்கீங்க. அவனோட க்ரைட்டீரியா சப்போர்ட் வந்து உடையணும் அப்படின்னா இவன் மட்டும் உடச்சி மேலே போயிட்டே இருக்கான். ஆனால் அவன் இங்கேயே உட்காந்துருக்கான் அப்படின் போது இவனை என்ட்ரி எடுக்கிறதே கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஈவன் உடச்சிட்டு ரீடெஸ்ட் கொடுத்துட்ருக்கான் அப்படின்னா அது வேறு கான்செப்ட். ஸோ இவன் உடையவே இல்லை, இவன் மட்டும் மேலே ஏற்றிட்டே போகிறான் அப்படின்னா ஸோ இது என்ன டைம் என்ன நடக்கணும்லாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலி கீழே தான் வரணும். ஸோ ஆனால் நமக்கு ரூல் வந்து க்ரைட்டீரியா மேட்ச் ஆகுது. அதனால்
ஸ்டே ஆவா அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ ஓகே, போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.